ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன் 2025. ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன. கிரகங்களின் மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும். அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது. மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகள். ஜூன் 6 புதன் கிரகம் மிதுன ராசியில் நுழைகிறார். ஜூன் 7 செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பயிற்சிக்கிறார். ஜூன் 15 சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூன் 22 புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூன் 29 சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன. இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வாரங்களாக மறைவு ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்து வந்த செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்த சுக்கிரன் ஆகிய இரண்டுமே பலவீனமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கும். இரண்டு கிரகங்களுமே அடுத்தடுத்து சாதகமான இடங்களுக்கு செல்வது சிம்ம ராசிக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். இந்த இதர கிரகங்களின் பெயர்ச்சியும் மிக மிக அதிர்ஷ்டமான இடத்தில் இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் மந்தநிலை மாறி உற்சாகமாக செயல்படுவீர்கள். நிறைய பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணத்தின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பல புதிய லாபகரமான வாய்ப்புகளும் மாற்றங்களும் உங்களை தேடி வரும். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவ திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் செவ்வாய் உங்கள் ராசியிலும் வருவதால் உங்களின் சாதுரியம் அதிகரிக்கும். பணம் சேர்ப்பதற்கான முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு, வேலையில் எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உண்டு. யாரிடமும் வாக்குவாதங்களையும் பணம் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும். தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது. தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூல பலனை தரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள் பயிற்சியாகிறார். ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள் பயிற்சியாகிறார். அதற்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர். புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும் குரு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர். ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8 மற்றும் 23ஆம் தேதிகளில் பிரதோஷம் வருகிறது. 25ஆம் தேதி அமாவாசை வருகிறது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் சிம்மராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். சிம்மராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான மனிதர்களாக இருப்பார்கள். எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் வேலைகளை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் குடும்பத்தில் உங்களை குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை. சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் அதிபதி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் வருவதால் திருமணத்திற்கான வரன் அதிக அளவில் வரும். மனைவியின் மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வது நல்லது. சனி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீர்கள். குலதெய்வத்தை வழிபடுவதால் 8இல் இருக்கும் சனி பாதிப்புகளை தராது. வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்க புதன் செவ்வாய் குரு கிரகங்களின் நிலை மிகவும் முக்கியமானது. புதனின் அருளால் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பகவான் முதல் 7 நாட்கள் நீச்சமாக இருப்பதால் 10, 11, 12 மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டமாக இருக்கும். நல்ல கல்லூரி விரும்பிய துறையில் கிடைக்கும். குரு பகவான் சாதகமாக இருப்பதால் உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் மாதமாக இருக்கும். தொழில் சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் பட்டையை கிளப்புவீர்கள். சனி உங்களை தடுப்பதால் பணியாட்கள் பிரச்சனை வரும். இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுவது அமோகமான பலன்களை தரும். குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி உண்டாகும் காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீர்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். தற்போது உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சூழல் உண்டாகும். ஆரோக்கியம் அஷ்டம சனி உங்களுக்கு இருப்பதால் இன்சூரன்ஸ் எடுத்து கொள்வது நல்லது. உடம்பில் சிறு தொந்தரவு வந்தாலும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. மூட்டு வலி நெஞ்சக நோய் உள்ளிட்டவை உள்ளவர்கள் சரியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்ல பலனை தரும். கலைத்துறையினர் பாக்கியத்தில் சுக்கிரன் போகிறார். லாபத்தில் புதன் இருப்பதால் புதிய படங்கள் நாடகங்களில் நடிப்பதற்கு ஒப்பந்தங்கள் வரும். OTT தளங்களில் படங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்து துறை கலைஞர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். அரசியல் சிம்மராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சாதகமான சூழ்நிலையை தரும். 15ஆம் தேதி சூரிய பகவான் லாபத்திற்கு வருவது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தலைமைக்கு நெருக்கமானவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் காலகட்டமாக இருக்கும். மிகுந்த முன்னேற்றம் மற்றும் எதிர்பார்க்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நல்ல மாதமாக இருக்கும். பரிகாரம் புதன்கிழமை தோறும் ஸ்ரீ விநாயகருக்கு துர்வாங்கூர் அர்ச்சனை செய்து வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.